எங்கடா இவன் இந்த ஓட்டம் ஓடுறானேன்னு தானே பாக்குறீங்க. இது எந்த கிராக்குன்னு தெரியுதா நண்பாஸ்? ரீசெண்டா கொத்மலை டேம் வெடிச்சதாவும் இல்ல அதுல ஒரு கிராக் மட்டும்தான் இருக்கிறதாவும் நிறைய பேர் சொன்னாங்க. உண்மையாவே இந்த கிராக் வெடிச்சா எப்படி இருக்கும் தெரியுமா? நான் கூட ஒரு டேம்புக்கு மேல நடந்தது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். கொத்மலையில இருந்து இந்த டேம்பை பாக்குறதுக்கு 30 ரூபா டிக்கெட் எடுத்து என்ட்ரன்ஸ் ஆகணும். அங்க இருந்து டேம்பு கீழே இருக்கிறத உங்களால பார்க்க முடியும். அப்புறமா அந்த டிக்கெட்டை எடுத்துக்கிட்டு நீங்க டேம்பு வரைக்குமே போய் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம என்ட்ரன்ஸ் ஏரியால டேம்பு சம்பந்தமான ஹிஸ்டரி எல்லாம் வச்சு ஒரு சின்ன ஒரு மியூசியமும் இருக்குது. இங்க டேம்போட சின்ன சைஸ்ல இருக்கிற ஒரு மினியேச்சரையும் உங்களால பாத்துக்க முடியும். கிட்டத்தட்ட 2000 அடி ஹைட்ல இருக்கிற இந்த டேமு 170 பில்லியன் லிட்டர் ஆஃப் நீரை சேமிச்சு வைக்கும். அது மட்டும் இல்லாம இதுதான் ஸ்ரீலங்காவோட 3வது மிகப்பெரிய டேம்பும் கூட. டேம்போட பேஸ்ல இருந்து டாப் வரையிலும் நிறைய ஐட்டங்களை வச்சு பார்த்து கட்டி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சின்ன ஒரு லீக் கூட வரக்கூடாது அப்படின்னு பெரிய சைஸ்ல மெட்டல் லேயரை வச்சு ஃபுல்லாவே கவர் அப் வேற பண்ணிருக்காங்களாம். அப்போ அந்த கிராக்கு அப்படின்னீங்கன்னா சாதாரணமா இந்த ரோட்ல காப்பட்ல வெடிப்பு வரும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு வெடிப்பு தான். ஏன்னா இது கூட ஒரு ரோடு தான்ப்பா. சோ பேசிக்கலி மெக்கானிக்கலி கெமிக்கலி இன்ஜினியரிங்லி பயாலஜிக்கலி இந்த டேம்பு வெடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. சோ இன்னமும் இந்த டேம்புல மசால்வோட சைஸுக்கு ஒரு ஓட்டை இருக்குது அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்கப்பா.